சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சு முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்னங்க சொல்றீங்க? அட ஆமாங்க, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி 3வது முறையாக செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சார். இந்த மனு நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. செந்தில் பாலாஜி தரப்புல மூத்த வழக்கறிஞர் சுந்தரம் ஆஜராகி இந்த வழக்கில் ஆவணங்களை திருத்தப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜியினுடைய வங்கி கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யா புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் கடந்த 2016 2017 ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் திடீர்னு பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜியுடைய வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவ், வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடம் எவ்வளவு தொகை வாங்கியிருக்காருன்னு சொல்லி அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் வங்கி ஆவணங்களை திருத்தியதாக கூறும் குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதல்லன்னு சொல்லி அமலாக்கத்துறை தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில செந்தில் பாலாஜியுடைய மனு மீது தீர்ப்பளித்த நீதிபதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு. மேலும் ஜாமீன் வழங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவும் மாறவில்லை எனவும் தன்னிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை திருத்தி அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வைத்த வாதத்தை நீதிபதி ஏற்க மறுத்துட்டாருங்க. அப்ப இந்த பொங்கலை இலாக்கா இல்லாத அமைச்சர் சிறையில தான் கொண்டாடணும் போல.